அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த 2வது அமர்வு கேள்வி பதில்களுக்கு உங்களுக்கு தெரியும். சுருக்கமாக கேளுங்க, மழை காலங்கிறதுனால சுருக்கமாக கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச நான் பதில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். பக்காவா, அதாவது கல்லுன்னு இருக்குது, அது மாதிரி மரம்னு இருக்குது, சரி, மரம்னு இருக்குது, ஒரு மரத்தை தவிர. என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த யஜூஜ் மௌஜூஜுடைய, அதாவது தஜ்ஜால் கொல்லப்பட்ட பிறகு, தஜ்ஜால் கொல்லப்பட்ட பிறகு யஜூஜ் மௌஜூஜுடைய அந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள், அதுக்கு பிறகு அவர்களையும் அல்லாஹ் அழிச்சிருவான் பத்தியலா, அவங்களும் அழிக்கப்பட்ட பிறகு ஈசா நபி அந்த பரக்கத்தான காலகட்டத்தில் மக்கள் வசிப்பாங்கல்ல, அப்ப யாருடைய கை ஓங்கி இருக்கும் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய கை ஓங்கி இருக்கும். அப்பமும் யூதர்கள் சில ஃபித்னாக்கள் பண்ணுவார்கள். அப்ப யூதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு போர் நடக்கும், அதுல முஸ்லிம்களை ஜெயிப்பாங்க. அப்ப யூதர்கள் பயந்து போய் மலைக்கு பின்னால், பாறைக்கு பின்னால், மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். அப்ப அந்த பாறைகள், அந்த மரங்கள் சொல்லும், யா அப்துல்லா, அது ஈசா நபிட்ட மட்டுமல்ல, எல்லாத்தையும் முஸ்லிம்கள்ட்ட, யா அப்துல்லா, அப்துல்லாவே, வராயி யஹூதியுன், எனக்கு பின்னால ஒரு யஹூதி என்ன செய்யறான், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஃபக்துலுஹு, அவனை கொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அவர்கள் கொல்லப்படுவார்கள். ஹதீஸ் வருது. எல்லா மரங்களும் பேசும், ஒரே ஒரு மரத்தை தவிர எல்லா மரமும் காட்டி கொடுக்க, ஒரே ஒரு மரம் என்ன செய்யாது, காட்டி கொடுக்காது. அந்த மரத்துக்கு பேர் என்ன? கருக்காது. கருக்காது கருக்காது என்ற மரத்தை தவிர. சரியா? ஒண்ணுமில்ல. மதீனாவுடைய கபிரஸ்தான் இருக்கு பத்தியலா, அந்த கபிரஸ்தானுக்கு என்ன பேரு? நிறைய பேர் ஜன்னத்துல் பக்கி அப்படிங்குவாங்க. ஜன்னத்துல் பக்கின்னு இவங்களா வச்சுக்கிற பேரு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ இஸ்லாமிய வரலாறுலையோ அதுக்கு பேரு ஜன்னத்துல் பக்கிங்கிறதெல்லாம் கிடையாது. பக்கி என்று சொன்னால் தோட்டம் என்று பொருள். பக்கினா என்ன? தோட்டம். கருக்கது என்று சொன்னால் கருக்கது மரம். அதுக்கு பேரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னாக்க பக்கியுல் கருக்கது, கருக்கது மரத்தின் தோட்டம். இதான் மதீனாவுடைய கபிரஸ்தானுக்கு பேர். சரியா? இந்த கருக்கது மரம் இன்னைக்கு, அதாவது இஸ்ரேல்ல ஏரியல் ஷரோன் பிரதமராக இருந்தால அவங்க காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் இருக்கக்கூடிய நிறைய ஜெய்தூன் மரத்தை வெட்டி போட்டு எந்த மரம் நட்டுறாங்க? கருக்கது மரம். ஜெய்தூன் என்பது ஜெய்தூன் பழம் தருது. ஜெய்தூன் என்ன தருது? அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பெரிய பிசினஸ், பெரிய பணம் கொடுக்குது. அந்த மரத்தை வெட்டி போட்டு எதை நட்டுங்க? கருக்கது மரத்தை நட்டுங்க. யார் உத்தரவு போடுறது? ஏரியல் ஷரோனை உத்தரவு போடுறார். ஏன் என்று சொன்னால் அதுதான் நம்ம மரம், நமக்கு சப்போர்ட் பண்ற மரம், நம்மளை காட்டி கொடுக்காத மரம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ இன்னைக்கு சில பேர் மறுக்க முயற்சி பண்றாங்க. ஏரியல் ஷரோனை இந்த ஹதீஸை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு வரலாறு இருக்குது. அப்ப அந்த மரத்துக்கு பேர் கருக்காது. சரியா? வேற அதை பத்தி நம்ம அடுத்த வழியில சொல்லுவோமே. தனியா அது நிறைய பேச வேண்டியிருக்குது, தனியா பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். தனியா இல்ல, வேற ஒரு நாள் எடுத்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த காலகட்டம் தான், அந்த மாதிரி காலகட்டம். புரியுது. அதாவது சில ஹதீஸுகள்ல லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு இருக்குது. சில ஹதீஸுகள்ல யுஹ்யி வ யுமீது அதுவும் சேர்ந்து இருக்குது. ஆனால் இந்த புகாரி, முஸ்லிம் இது மாதிரியான பக்காவான ரிவாயத்துகள் இருக்கு பத்தியலா, அந்த ரிவாயத்துகள்ல உதாரணமா நீங்க காலையில 10 முறை, மாலையில் 10 முறை ஓதினால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு பத்தியலா.
அதே மாதிரி தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுனாங்க ஹதீஸ் இருக்கு பத்தியலா. இது ஒரு நாளைக்கு 100 முறை ஓதினால் என்னென்ன ஃபாயிதா கிடைக்கும் இருக்கு பத்தியலா. இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா ரிவாயத்துகள்லையும் யுஹ்யி வ யுமீத்து இல்ல. சரி, அதுக்கு அர்த்தம் நல்ல அர்த்தம் தான், ஆனா அந்த ஹதீஸுடைய வார்த்தையில அந்த வார்த்தை இல்ல. அதனால நீங்க அதை சொல்ல வேண்டாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படியே சொல்லு. சரியா? வேற அதாவது நம்ம தொழுகையில அத்தஹியாத்துல உட்கார்றோம் பத்தியலா, 2 விதமா உட்காருவோம். முதல் 2 ரக்காத்தை முடிச்சு போட்டு இடது காலுக்கு மேல உட்காருவோம். அந்த கடைசி ரக்காத்தை முடிச்சு எந்த அத்தஹியாத்துக்கு பிறகு சலாம் கொடுப்போமோ அதுல இடது காலை உள்ள விட்டு இருப்பிடத்தை என்ன செய்வோம், தரையில வச்சிருவோம். சரியா? 2 விதமா உட்காருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விதமா உட்கார்ந்தாங்க, உட்கார சொன்னாங்க இப்படின்னு ஹதீஸ் வருது. இதுல என்ன கேட்கறாங்கன்னு சொன்னா, இப்ப லுஹருக்கு 2 அத்தஹியாத் இருக்குது, அம்புட்டு தொழுகைக்கு இருக்குது, சுபூ தொழுகைக்கு ஒரு அத்தஹியாத் இருக்குது, அதே மாதிரி ஜும்மா தொழுகைக்கு ஒரு அத்தஹியாத் எனக்கு அது எப்படி உட்கார்றது அப்படின்னு கேட்கறாங்க. அந்த அத்தஹியாத்து உங்களுக்கு முதல் அத்தஹியாத்தா கடைசி அத்தஹியாத்தா? அதானே கடைசி. ஒண்ணுமில்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பண்ணாங்க. அந்த ஹஜ்ஜுக்கு பேர் சொல்லுவாங்க ஹஜ்ஜத்துல் வதா அப்படிங்குவாங்க. அப்படிதானே? வதான என்ன அர்த்தம்? கடைசி, இறுதி அப்படின்னு பொருள். எத்தனை ஹஜ் பண்ணாங்க? ரசூல்லா பண்ணது ஹஜ்ஜத்துல் வதான்னு சொன்னா ஹஜ்ஜத்துல் அவ்வல் எது? அதான் ஹஜ்ஜத்துல் அவ்வல், அதான் ஹஜ்ஜத்துல் வதா. சரியா? இந்த ஒண்ணு பண்ணா அதான் அவ்வல், அதான் ஆஹிர், அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ரசூல்லா பண்ணிய அது தொழுது 2 ரக்காத் தொழுதாங்கன்னு சொன்னா சலாம் கொடுக்கறோமா அது கடைசி அத்தஹியாத்தா எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு இருப்பிடத்தை கீழே வைக்கிறதா சரியான சுன்னா. வல்லாஹு அலம். அப்புறம் கனிபாய் கேட்ட கேள்விதான் மாஷா அல்லாஹ். பாய் பெண்கள்ட்ட கேட்கிறாங்க, இமாம் மஹ்தி என்பவர் எப்போது வருவார் அப்படின்னு. இது பெரிய கேள்வி. நான் எப்படி உங்களுக்கு இந்த யஜூஜ் மௌஜூஜ பத்தி சுமார் 1 மணி நேரம் பேசிக்கிறேன் இல்லையா? இந்த யஜூஜ் மௌஜூஜ் ஈசா நபி அவங்கள பத்தி சுமார் 1 மணி நேரம் பேசிக்கிறேன். அது மாதிரி இதுவும் நிறைய நேரம் பேச வேண்டிய செய்திக்கிறனால இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு நான் இதை பற்றி குறிப்போடு வர்றேன். குறிப்போடு மாஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் முன்கண்ணைக்கிற மாதிரி கையில போனை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, தப்போதா டக்குன்னு சொல்லுவீங்க. சரி, அந்த மாதிரி இவர்தான் ஜமால் பாய். சரியா? அப்படின்ட்டு அதனால நான் குறிப்போடு இன்ஷா அல்லாஹ் மஹதியை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப டவுட் மட்டும், தலைப்புக்கு தராம டவுட் மட்டும் கேளுங்க. எவ்வளவு ஓன்னு கேக்குறீங்களோ? சரி, இக்பால் பாய் உடைய கடைசிக்கு முந்தைய கேள்வி என்ன என்றால் முடிச்சுக்கலாம் தானே? சரி சரி, கடைசிக்கு முந்தைய கேள்விக்கு முந்தைய கேள்விக்கு முந்தைய கேள்வி. சரியா? மாஷா அல்லாஹ். இப்ப நீங்களும் எல்லாம் ஆர்வமா கேக்குறீங்க. நான் நேரடியா பேசிடுவேன். சரியா? ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு பாய் மழை பெஞ்சிரும் பாய் சீக்கிரம் முடிங்க, சரியா அப்படின்னு சொல்றனால அவருக்கு வயசு சுமார் 70 கிட்டையும் ஆயிட்டனால நான் எல்லாத்தையும் யோசிச்சு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்குது. அதனால ஒரு ஒரு 4-3 கேள்வி வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, என்ன கேட்டிய? என்ன கேட்டிய? என்ன கேட்டியப்பா? சரி சரி, உனக்கு வித்திரு தொழுகையை பத்தி கேக்குறீங்களா? வித்திரு தொழுகையை பத்தி என்ன கேக்குறாங்கன்னா, நம்ம 3 ரக்காத் தொழுவோம். இந்த 3 ரக்காத்தை நம்ம 3 மாதிரி தொழுவோம். அப்படித்தானதா? 3 ரக்காத்தை 3 மாதிரி தொழுகிறோம்.
ரெண்டு மாதிரி தொழுகை சுன்னத்து, ஒரு மாதிரி தொழுகை பிதஅத்து. நம்ம எல்லாம் உல்டா தானே, நம்ம நம்ம இந்த பகுதி எல்லாமே உல்டா உல்டா தானே. அப்ப நம்ம ஊர்ல நிறைய பண்றது உல்டா பிதஅத்தா இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் முதல்ல வித்ரு தொழுகை 3 ரக்காத்துக்கு சுன்னத்தை சொல்லிடுற சிஸ்டத்தை. ஒன்னு 3 ரக்காத்துக்கு ஒரே அத்தஹியாத்து. நம்ம எல்லாம் தொழுகிறோம் பத்தியலா, ஒரு ரக்காத்து சபீச பபிக்கலாலா, அப்படி 2ஆம் ரக்காத்து இருந்திருப்போம். அல்ஹம்துக்கு பிறகு குலியாயுகள் காஃபிரேனு உட்காராம என்ன செய்வோம், அத்தஹியாத்துல உட்காராம அப்படி 3ஆம் ரக்காத்துக்கு எந்திரிப்போம். குலு அல்லாஹ் சூரா ஓதுவோம். ஓதி என்ன செய்வோம், தொழுகையை முடிப்போம் இல்லையா. இது சுன்னா. புகாரிலே இப்படி ஹதீஸ் வருது, கிதாபுல் வித்ருங்கிற பாடத்திலேயே இப்படி ஹதீஸ் வருது. ஒன்னும் வேற அபூதாவூத் திரிமதி மாதிரி வேற கிதாபுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ரக்காத் தொழுதாங்க. 2 ரக்காத்தை தொழுது விட்டு சலாம் கொடுத்து முடித்தார்கள். அப்புறம் எந்திரிச்சு 1 ரக்காத்துக்கு தக்பீர் கட்டி என்ன பண்ணாங்க, 1 ரக்காத்தை மட்டும் முடிச்சு சலாம் கொடுத்து முடித்தார்கள். இது ரெண்டும் சுன்னத்து. ஆனா ரசூலுல்லாஹ் அதிகமாக தொழுதது பக்காவான ரிவாயத்து 3 ரக்காத்துக்கு ஒரே சலாம். சில ரிவாயத்துல 2 ரக்காத் தொழுதுபட்டு ஒரு சலாம், அப்புறம் என்ன 3ஆம் ரக்காத்துக்கு தனி தக்பீர் தஹரீமா தனி சலாம் கொடுத்தாங்க. இப்படி எப்படி செய்தாலும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம ஊர்ல நாங்க ஹனபி மதுஹபுங்கிற பேர்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, 2 ரக்காத்து முடிச்சு போட்டு அத்தஹியாத்துல உட்கார்ந்து இந்த அத்தஹியாத்தை மட்டும் ஓதி போட்டு என்ன செய்வாங்க, எந்திரிச்சு மகரிபு தொழுகிறோம் பத்தியாரா அது மாதிரி தொழுவாங்க. நேரடியாவே ஹதீஸ் இருக்குது, நீங்கள் மகரிபை போன்று விட்டு தொழ வேண்டாம், மகரிபுக்கு மாற்றமாக தொழுவுங்கள். நேரடி ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கு, உத்தரவு இருக்குது. அதனால இப்படி தொழுவுறது தப்பு. நான் சொன்ன அந்த 2 மாடல் இருக்கு பத்தியலா, அப்படித்தான் தொழுவாங்க. சரி இக்பால் பாய், நீங்க எப்படி தொழுவுறிய? நான் 2 மாதிரி 3 மாதிரி சொன்னேன். முதல் 3க்கு ஒரே சலாம், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்தது அதாவது நிக்காஹுக்கு பள்ளிக்கு வர்றாங்க எல்லாம் உட்கார்ந்துறாங்கல்ல, 2 ரக்காத் தொழுவாமே அப்படி கேட்கறாங்க. அதான் நாசர் பாய், இது நிக்காஹுக்கு மட்டும் இல்ல பாய், சரியா? ஒரு பள்ளிவாசலுக்கு ஒருவர் வந்தால் அவர் 2 ரக்காத்து தொழாமல் உட்கார வேண்டாம், தஹியத்துல் மஸ்ஜித் தொழாமல் உட்கார வேண்டாம், அப்படியே தடை ஹதீஸ் இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர் ஃபஜ்ருக்கு பிறகு வந்தாலும், ஃபஜ்ருக்கும் சூரியன் உதயத்துக்கு நடுவுல வந்தாலும், அசருக்கு பிறகு சூரியன் மறைவு பத்தியெல்லாம் அந்த தொழுகைக்கு தடை செய்யப்பட்ட நேரம் அந்த டயத்துல வந்தாலும் 2 ரக்காத் தொழுது கொடுத்தா உட்காரணும். இப்படித்தான் பெரிய பெரிய முஹத்திஸுகள் ஃபத்வா தர்றாங்க. அதனால தஹியத்துல் மஸ்ஜித் என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாங்கறனால, அதான் வீட்டுக்கும் பள்ளிக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதான் பள்ளிவாசலின் புனிதம். அந்த புனிதத்தை வீட்டுக்கு போன உடனே சட்டை கட்டுவோம், பாத்ரூம் போவோம், உட்காருவோம், ரெஸ்ட் எடுப்போம். இது வீடு. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், பள்ளிவாசலுடைய புனிதம் இருக்கு பத்தியலா, அந்த புனிதம் என்பது வந்த உடனே 2 ரக்காத் தொழுது கொடுத்தா உட்காரணும் அப்படின்னு இருக்குது. இது நீங்க கல்யாணத்துக்கு போனாலும் சரி, அல்லது வகுப்புக்கு வந்தாலும் சரி, வேற வேற நிகழ்ச்சிகளுக்கு போனாலும் சரி, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது வலியுறுத்தப்பட்ட சுன்னா. ஓகே, வேற தண்ணி குடிங்க. வேற அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. அவரு கேட்டா நீங்க கேக்குறீங்களா? அவரு என்ன பத்திரிகையில இவர் அவர் கருத்தை சொல்லுவாரு, ஆனால் இப்படி மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், சரியா? அப்படின்னு சில அரசியல்வாதிகள் எல்லாம் சொல்லுவாங்க. யாரும் பேசிருக்க மாட்டாங்க, இப்படி சொல்லுவாங்க. புரியுதா? உங்க கேள்வியா அடுத்த அவங்க கேட்கிறாங்க. ஓகே, ஜின்களுக்கு மறுமையில கேள்விகளுக்கு உண்டான்னு கேட்கறாங்க. உண்டா இல்லையா? கண்டிப்பா உண்டு. மனுஷன் எப்படியோ அப்படித்தான் ஜின்னு. மனுஷன்ல எப்படி ஈமான் கொண்டவன், ஈமான் கொள்ளாதவன், நல்லவன், கெட்டவன், சொர்க்க நரகன், கொண்டாட்டி பிள்ளைங்க, ஹலால் ஹராமு கேள்விகளுக்கு மனுஷன மாதிரி ஒரு இன்னொரு இனம் ஜின் இனம். என்ன, நம்ம கண்ணுக்கு ஜின்னு தெரியாது, ஜின்னு கண்ணுக்கு நம்ம தெரியும். இதுதான் ஜின்னு என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? கண்களுக்கு தெரியாதது, மறைவானது. அதனால்தான்
ஜுனூன் மஜ்னூன் அப்படிங்குவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஜ்னூன்டா யாரு? பைத்தியக்காரரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பைத்தியக்காரருக்கு மூளை அறிவு வந்து கண்ணுக்கு தெரியல, அது புலப்படல, எனவே தான் அவர் ஜுனூனா போயிட்டார். சரியா? அதுக்கு ஜின்னு வந்து கண்ணுக்கு தெரியல, எனவே தான் ஜின்னா இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச என்ன அது? ஜின்னு கிடையாது. அப்ப கண்ணுக்கு தெரியாத மலக்குமார்கள் இருக்கிறாங்க. மலக்குமார்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு இனமா இனம் இல்லையா? அதே மாதிரி அது மலக்குமார்கள் அல்லாஹ் சொல்றது அப்படியே கேட்பாங்க, கட்டுப்படுவாங்க. அது ஒரு இது சரியா? அது ஒரு படைப்பு, தனி படைப்பு. மனுஷ ஒரு தனி படைப்பு. அது மாதிரி ஜின்னு வந்து ஒரு தனி படைப்பு, மனிதனை போன்று. ஆனா நெருப்பால ஜின்ன படைத்தா கேள்வி கணக்கு உண்டு, சொற்கராக உண்டு. வலக்கதரானாலி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்சி எல்லாம் சொல்லுவானே. நிறைய ஜின்களும் மனிதர்களும் நரகத்திற்கு செல்வார்கள், குர்ஆன் இருக்குது. கேள்வி கணக்க வச்சுதான் நரகம் சொர்க்கம் எல்லாம் மனுஷனுக்கு ஜின்னுக்கும் குர்ஆன்ல டைரக்டாக இருக்கு. வேற கொடுத்தீங்களாமா? மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். என் அருமை சகோதரர்களே, என்னத்தா ஓகே தானே? மியா மியா பாரக்கல்லா ஃபீக். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்ம இதுவரை எதை படித்தமோ, எதை சொன்னமோ, எதை கேட்டமோ, அதை சொல்றது கேட்கறது வந்து ஈஸி. எது கஷ்டம்? அமல்படுத்துறது வந்து கஷ்டம். அமல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தரட்டும். நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் ஏத்துக்கிறட்டும். நம்முடைய எல்லா விதமான ஹலாலான தேவைகளை இல்லை, நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் பல தேவைகள் இருக்குது. நம்முடைய தேவைகளை வந்து அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கட்டும். நம்முடைய நோய் நொடிகளை வந்து அல்லாஹ் நீக்கட்டும். முழுமையான ஷிஃபாவை, ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தரட்டும். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு இல்லாமல் மறைக்கப்பட்டவர்களாக, நன்மைகளாக ஆக்கப்பட்டவர்களாக நம்மள அல்லாஹ் ஆக்கட்டும். நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தின் வாரிசுகளாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். 8:05 இன்ஷா அல்லாஹ் இகாமத். அஸ்ஸலாமு அலைக்கும்.